நாங்கள் பாஃப்டான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல நாங்கள் ஆலோசனை பண்ணது வந்து திரைக்கதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு நம்ம வந்து மெயின் கோர்சஸ்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அந்த திரைக்கதை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பாக்யராஜ் சார். அவருடைய பிளஸிங் இல்லைனா இது ஆரம்பிச்சிருக்கே முடியாது. அண்ட் முதலில் பாப்டா சார்பில் எங்களுடைய நன்றிகள் பாக்யராஜ் சாருக்கு உரித்தானது. ஏன்னா அவர் அந்த பிளஸிங் கொடுத்து ஆரம்பிங்க, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், இது நடந்தே இருக்காது. அண்ட் எங்களை வழி நடத்துகிற ராஜேஷ் சார் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சிலபஸ் ஒர்க் அவுட் பண்ணி எங்களை கைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிலபஸ் நம்ம பண்ணணும் வீக்லி பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் கைட் பண்ண சொன்னது ராஜேஷ் சார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்ரி வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவருடைய என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமான டீச்சிங்கோட, அன்பான டீச்சிங்கோட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி டீச்சிங்கோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மனம் கவர்ந்த சசி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதை விட ஸ்க்ரீன் பிளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அவங்களுக்கு உலக சினிமா தெரியணும், அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா தெரியணும், அவங்களுக்கு திரைக்கதையினுடைய அடிப்படை தெரியணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி அவருக்காக நிறைய சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து இந்த கோர்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த அரந்தி மணியன் சாருக்கு இந்த மனமார்ந்த நன்றி. இந்த கோர்ஸ் பாக்யராஜ் சாருடைய கைடன்ஸில் உருவாகும் போது எங்களுக்கு ஃபுல்லாக நான் ஒன்றே ஒரு ஆள் கேட்டேன். அது வந்து நான் அவருடைய ஆர்டிகிள்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ரசிகன். அவர் தினகரன் பத்திரிக்கையில் வந்து திரைக்கதை எழுதலாம் வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அப்போதில் நான் பேச ஆரம்பித்தேன். அவர் ஃபேஸே நான் பார்த்ததில்லை, அவருடைய ஆர்டிகிள்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நான் ஒரு நாள் கூப்பிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம உட்காந்து பேசலாம், இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பாப்டால் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வீட்டில் வந்து எங்கூட உட்காந்து பேசி நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ண இந்த முதல்ல நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணோம், மாற்றிக்கிட்டே இருந்தோம். நானும் அவரும் வந்து இமெயிலில் மாற்றிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு 16 வீக் கோர்ஸாக பிளான் பண்ணி 18 வீக்ஸ் நாங்கள் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அதில் வந்து எல்லா என்ன சொல்கிறது, அதாவது அர்ப்பணிப்பு. அதுதான் வந்து ஒன் மேன் த அர்ப்பணிப்பு அப்படின்னா கருந்தேல் ராஜேஷ். அவருடைய ஆர்டிகிள்ஸ் மட்டும் இல்லை, அவருடைய பிஹேவியர், எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறது, ஒரு ஃபைனஸ்ட் டீச்சர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்களோட கலந்து அவங்கள அடுத்த கட்டம் கொண்டு செல்றதுன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எல்லா டீச்சருக்கும் அது வராது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஃபைனஸ்ட் டீச்சர், அந்த ஒரு டீச்சர் குவாலிட்டி தான் வந்து உங்களை அவ்வளோத்தலும் அவரோட அட்டாச்மெண்ட்டாக கொடுத்தது, அவரை வந்து கற்றுக்க வச்சுது. அதை விட நிறைய டீச்சர்ஸ்க்கு எனக்கும் இருக்கும். இன்னொரு டீச்சர் சொல்லும்போது நான் ஏன் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா கிளாஸையும் உட்காந்து அட்டன் பண்ணி மொபைல் ஃபோன் எடுக்காமல் 2 days, அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் மொபைல் ஃபோன்லாம் எடுக்காமல் 2 days அவர் வந்து எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி எது மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டம் போகணும், அவங்க ஸ்க்ரீன் பிளே எழுத வைக்கணும். இந்த 18 வீக்ஸில் அந்த ஒரு மாபெரும் உழைப்பு கருந்தேல் ராஜேஷ்க்கு மிக்க நன்றி. ராஜேஷ், யூ ஹவ் பீன் அ கிரேட் கான்ட்ரிபியூட்டர். இதெல்லாம் மீறி இந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு காரணம் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 1-2 பேர் தவிர நான் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து, நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி அடிக்கடி வந்து அட்டண்டன்ஸ் பற்றி பேசுவேன், எவ்வளோ பேர் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், நான் டிசிப்ளின் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஒரு 18 பேர் ரெகுலராக வந்து ஒரு கிளாஸையும் அட்டன் பண்ணி நாங்கள் என்ன சொல்லித்தரோம் நினச்சோமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி 21 பேர் நம்ம வந்து கிளாஸில் வந்தால் 18 பேர் ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி தரதுன்றது மிகப்பெரிய சாதனை. அது வந்து உங்களால் தான் நட முடிஞ்சுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஓகே, யூ பீன் அ கிரேட். நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன்னா அதை வீக்கெண்ட் கோர்ஸ் வந்து எங்களெல்லாம் இவ்வளோ டிசிப்ளினாக பிடிவாதம் பண்ணி படிக்க சொல்கிறான், எழுத சொல்கிறான், இந்த ஆள் வேலை வெட்டி இல்லாமல் காசு வாங்கினல கரெக்டாக ப்ரொவைஸ் பண்ணியா அதோட விட்டுருவீங்களா, படித்தா படிக்கிறோம் படிக்கலாம் போ அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் நான் ஒரு மாணவன், நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன், நான் கேட்டு டிசிப்ளினாக இருப்பேன், எல்லா ஒழுக்கத்தோடு நான் வந்து உங்களோட கற்றுக்கிறேன், எல்லா ஒழுக்கத்தோடு எழுதி காமிக்கிறேன், எல்லா ஒழுக்கத்தோடு நான் வேலை செய்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிற ஒரு மனோபாவம் உங்களுக்கு வந்தது, உங்களுக்கு இருந்தது தான் இந்த கோர்ஸுடைய சக்ஸஸ்க்கே காரணம். அந்த மனோபாவம் இல்லாமல் நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்திருக்கேன், வீக்கெண்ட் நிறைய பேர் அப்படி தான் நடக்கும். நிறைய வீக்கெண்ட் கோர்ஸ் இந்த மாதிரி பார்ட் டைம் கோர்ஸில் என்ன ஒன்றா ஏதோ வந்தோம் படுத்துக்கிட்டோம், பாதி பேர் வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க, பாதி பேரில் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அப்படி இல்லாமல் 90% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்வால்மெண்ட்டோட மிக பிரமாதமாக இந்த கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை பெருசாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இன்றைக்கி அரந்தி மணியன் சாரும் சரி, ராஜேஷும் சரி, எல்லா கதையும் படிச்சுட்டு ஒரு 5 திரைக்கதை கண்டிப்பாக அடுத்த சினிமா எடுக்க முடியும், தமிழ் சினிமாவில் இந்த கதைகள் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் தேர்வு பண்ணியிருக்காங்கன்னா அதுவே மாபெரும் வெற்றி உங்களுது. ஐ எம் ரியலி ப்ரவுட். பாப்டா மூலமாக ஒரு நல்ல கதைகள் உருவாக ஒரு தளம் அமைச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அண்ட் சாட்டர்டே சண்டேல நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தாலும் என்னுடைய டீம் ஐ டு ரியலி தேங்க் மை டீம் பிரபு, சரவணன் அண்ட் பிரசன்னா, குரு. ஓடி ஆடி உங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் டீ கொடுத்து எல்லாரையும் மெயின்டைன் பண்ண, எல்லாருக்கும் வந்து கரெக்டான டைமில் எல்லாம் பண்ணிட்டு வந்த குரு, ஸ்ரீகாந்த் அண்ட் பூங்கோடி எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணணும். அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் கேன்டீன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு களம் அமைச்சு கொடுத்து, நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் பண்ணி கொடுத்து, இந்த கோர்ஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணதுக்கு எல்லாருமா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் இவ்வளோ அழகாக முடிஞ்சு, இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து, அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் டு நாகராஜன் அந்த டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு டீம் ஒர்க், அந்த ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ளே வந்தது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த பாண்டிங் என்றைக்குமே நிலைச்சு நிற்கணும். இது மூலமாக நீங்கள் நிறைய சாதனைகள் செய்யணும் சினிமாவில். அது வந்து என்றைக்குமே பாஃப்டாக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் மிக்க நன்றி. நீங்கள்லாம் வந்து யுவர் பார்ட் ஆஃப் பாஃப்டா and the first batch going out of short term course, and we are very proud of you. நீங்கள் எங்களை ப்ரௌட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு, உங்கள் நேரம் வந்தாச்சு. ஸோ யுவர் ஜேர்னி டு க்ளோரி ஸ்டார்ட்ஸ் டுடே அண்ட் விஷிங் யூ அ கிரேட் சக்ஸஸ் இன் ஃபிலிம் கரியர். இதில் வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்க்ரீன் பிளே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் டைரக்ஷன் வீக்கெண்ட் கோர்ஸ்லையும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்த கோர்ஸுடைய ஒரு அடிப்படையை காமிக்குது. எந்த அளவு நாங்கள் வந்து பிரமாதமாக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் என்னுடைய மாஸ்டர்ஸ்க்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஸோ தேங்க் யூ ஆல் சார், அண்ட் வித் யுவர் பிளெஸிங்ஸ் we are making a good journey and wishing you all a great successful career again. Thank you so much. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக நான் அதை கவனிச்சிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஸ்க்ரீன் பிளே சொல்லி தரவங்க இன்ஸ்டியூட்ஸில் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். 1 வாரம் 10 நாள் சின்ன ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக முடிச்சிடுவாங்க. சரி, இவர் எலாபரேட்டாக ஒன்று பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு. என்னோட பர்சனல் ஆசை என்ன அப்படின்னா, திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தை என்னால் முடிஞ்ச அளவு பரப்பணுங்கிறது தான் என்னோட லைஃப் டைம் மிஷன் நான் நினைக்கிறேன். ஸோ நானே வந்து அதை மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தேன். மீன்ஸ் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 2-3 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம், திரைக்கதை பற்றி மக்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவர் அதை பற்றி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டெஃபினட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் உங்க கூடன்னு சொன்னேன். அதுதான் இந்த ஜேர்னியோட ஆரம்பம். அதுக்கப்புறம் அவர் சொன்னபடி உட்காந்து நிறைய பேசினோம், ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், எக்கச்சக்கமான மெட்டீரியல் பார்த்தோம், ரெஃபர் பண்ணோம். அதோட காரணம் தான் இந்த கோர்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட காரணம் ப்ளஸ் இங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நாலேஜையும் உங்களுக்கு முன்னாடி இறக்கியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். எனக்கு நல்லா தெரியும் இந்த அளவு டீட்டெயிலாக ஒரு கோர்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன், இவ்வளோ டீட்டெயிலான கோர்ஸ் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆசான்களோட டெடிகேஷன் தான் காரணம். ஏன்னா அவங்களோட அத்தனை ஸ்கெடியூலையும் விட்டுட்டு வந்து உங்களுக்கு பாடம் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கும் தெரிய வச்சுருக்காங்க. பல வருட காலங்கள் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே, அவங்க செஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இனி நாம் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த பயணத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க 18 இவ்வளோ நாட்கள், 18 வாரத்தில் 4 மாதத்தில் ஒரு டிராஃப்ட் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நல்லா தெரியும் ப்ராக்டிக்கல். அதுவும் தனியாக உட்காந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். டிஸ்கஸ் பண்ணி எழுதினாலே ரொம்ப நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது இத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு டிராஃப்ட் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த டிராஃப்டில் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஐ லைக் ஆல் ஆஃப் தம். ஏன்னா ஒன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். திடீர் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ், தமிழில் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் படித்ததே கிடையாது. அது இங்கே தான் படித்தேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது புதையல் வேட்டை. தமிழில் ஒரு நல்ல புதையல் வேட்டை படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை இங்கே தான் படித்தேன். ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதுலேருந்து ஒரு வாலிபன் வெளியில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறான், இந்த மாதிரி கதைகள் நான் இங்கே தான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது, எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. அரவாணிகள், திருநங்கைகளை வச்சு அருமையான கதைகள் 2-3 கதைகள் இருக்குது. ஒன்று வந்து ட்ராமா, இன்னொன்று த்ரில்லர், இந்த மாதிரி ஹூ டன் இட், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ இது எல்லாமே வித்தியாசமான களங்கள். ஸோ இத்தனை கதையை படிச்சுட்டு இதில் சிறந்தது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட்டு. எல்லாமே சிறந்ததாக தான் இருக்குது. வெளிப்படையாக சொல்கிறேன், நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை. எல்லாமே சிறந்த கதைகள். ஸோ அதில் இருந்து சில கதைகளை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஹவ் ரியலி மேட் அஸ் ப்ரவுட். மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு திரைக்கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டிராஃப்ட்டை வந்து செகண்ட் டிராஃப்டாக மாற்றுங்க, தேர்ட் டிராஃப்டாக மாற்றுங்க. எங்ககிட்ட வாங்க கமெண்ட்ஸுக்கு. வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. இதை ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக மாற்றி இதை படமாகவும் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த ஜேர்னியை மேலே கொண்டு போக வேண்டியது உங்களோட கடமை. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சர். ஹாவ் அ பிளாஸ்ட். இந்த பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கும் போது இது இவ்வளவு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 5 மாதங்கள்
வாரம் 2 முறை 5 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு செஷனும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், சில சமயம் அதுக்கும் மேலே சாதாரணமான இதெல்லாம் படித்து இப்போ வந்து ஒரு நிறைவான ஒரு கட்டத்தில் வர்றப்போ மாணவர்களும் சரி நானும் சரி ஒரு விதமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இன்று நிற்கிறோம். ஐ திங்க் யூ ஆல் அக்ரி. அது கடைசியாக அந்த ஒரு வகுப்பு எடுக்கிறப்போ எல்லாருடைய முகத்திலும் ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சுது. கண்ணீர் மல்கலை அவ்வளோதானே தவிர மற்றபடி மற்ற எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கி இருந்துட்டு அன்றைக்கி பேசணும்ப்போ எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நல்ல அருமையான மாணவர்களை நம்ம பெற்றுக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து 5 மாதங்கள் ஃபோக்கஸ்டாக எந்த விதமான இப்போ நாங்கள்லாம் வந்து காலேஜில் படிக்கிறப்போ வந்து கட்டடித்த நாட்கள் தான் அதிகமாக தவிர கிளாஸுக்கு போன நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன எனக்கு தெரியும், ஏன்னா இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பல வருஷங்கள் ஆச்சு. இந்த மாதிரி ஓன்னு கத்துறதும் யாரும் விசில் அடிக்கலை, அது ஒன்று தான் பாக்கி. ஏன்னா இந்த ஒரு ஐ ஹவ் சீன் கிளாஸஸ் பீயிங் conducted, பட் கிளாஸஸ் அண்ட் த கல்மினேஷன் ஆஃப் த கிளாஸஸ், தட் இஸ் திஸ் பர்டிகுலர் கான்வொகேஷனுக்கு அர்த்தம் என்னென்னா கான்ஃபரன்ஸு, கான்ஃப்ளூயன்ஸ், எல்லாரும் கூடக்கூடிய ஒரு அசம்பிளி, இதெல்லாம் தான் கான்வொகேஷன் அர்த்தம். அது மாதிரி ஒரு கான்வொகேஷன், ஐ ஹவ் சீன் கான்வொகேஷன் பீயிங் கண்டக்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், சீயிங் இட் பீயிங் செலிப்ரேட்டட். கான்வொகேஷன் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது, இது முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது இங்கு. இந்த கொண்டாட்டத்துக்காக வேண்டியே வந்து எத்தனை நாள் வேணாலும் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்து நிற்கலாங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா இட் ஹஸ் பிகம் அ செலிப்ரேஷன். இது டைடாக்டிக், அதாவது ஒரு 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 விதமான கட்டுப்பாடுகள் அமைந்த ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல் ஒரு ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதைத்தான் சாக்ரட்டிஸ் வந்து டயலாகிங் அப்படிப்பாங்க. அங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, நாங்கள் கற்றுத்தரவும் வரலை, நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளவும் வரல, 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதில் அதிகமாக யார் கற்றுக்குறாங்கன்னா நீங்கள் அதிகமாக கற்றுக்கிடுவீங்க, பிகாஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். அனுபவம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பெற்றுக்கொண்ட அறிவு, இதெல்லாம் சேர்ந்து வந்து எங்கள்கிட்டருந்து அதிகமாக பெற்றுக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம். குறிப்பாக நான் கற்றுக்கிற விஷயம் வந்து யூத்ஃபுல்னஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை இழந்துட்டுருக்குறோம். ஐ திங்க் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரீசார்ஜிங். குறிப்பாக இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தனஞ்சயன் ஒரு கவர்ச்சிகரமான இளைஞர். அவர் அவருடைய கவர்ச்சி வந்து பல படங்களை லான்ச் பண்ணியிருக்குது, இப்போ பாஃப்டாவை லான்ச் பண்ணியிருக்குது. இந்த கவர்ச்சி தான் எல்லாத்தையும் உள்ளே இழுக்குது, இல்லாட்டா இதை வந்து சாத்தியமே கிடையாது. சாதாரணமாக யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணான்னா ஒரு மகேந்திரன் சாரையோ பாக்யராஜ் சாரையோ சசியோ எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ராஜேஷ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டுட்டு வர்றதுங்கிறது அவருடைய கவர்ச்சின்னா வந்து வெளிப்புற கவர்ச்சி மாத்திரம் இல்லை, அவர் உள்ளம், அவருடைய ஹார்ட் இஸ் லைக் தட். அவருடைய ஹார்ட் மாத்திரம் இல்லை, அவருடைய அப்ரோச், அவர் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவர் கொடுக்கக்கூடிய அக்கறை, அது ஒரு மாதிரியான ஒரு இன்ஃபெக்டிஷியஸ். ஸோ வி ஹவ் கம் டு அ கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் அவர் கரிக்குலம். ஐ எம் வெரி கிளாட் தட் யூ கைஸ் ஆர் டூயிங் வெரி குட். And I haven't read most of your scripts, but Mr. Rajesh is an expert at that. And I'm very glad that he has certified that most of your scripts are very good. And wish you all the best. I want to see you all on screen very soon. Thank you. இந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல பாஃப்டாக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா திரைக்கதைக்குன்னு ஒரு கோர்ஸ் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு பாஃப்டா தான் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதுக்கடுத்து நான் ரொம்ப லக்கி பர்சன்ஸாக யாரை சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன் ப்ளே கோர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவேன். ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக எதுக்கு பஞ்சம் அப்படின்னா கதைக்கு பஞ்சம், திரைக்கதைக்கு பஞ்சம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஆனால் இப்போ இந்த 18 மாதத்தில் நீங்கள் இப்போ உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், தெரியாத மாதிரியும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு சார் ஒழுங்காக படம் பார்த்துட்டு இருந்தேன் சார், இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிறகு அங்கங்கே தப்பு தெரியும் சார், ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அந்த குழப்பம்தான் எங்களுடைய சக்ஸஸ். எது கரெக்டு எது சரின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணுங்கிறது தான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நாங்கள் சில விஷயங்களுக்கு பகிர்ந்துருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், கற்றுக் கொடுத்தேன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க.
ஏன்னா இந்த நிலைமையிலிருந்து தான் நான் உட்பட எல்லா இப்போ மகேந்திரன் சாரும் இந்த நிலைமையிலிருந்தெல்லாம் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையிலிருந்து தான் இவ்வளோ பெரிய லெஜெண்டாக வந்திருக்காரு சார். ஏன் சத்யஜித் சாருக்கும் பொருந்தும் அது. ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் நிலைமை, இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற இந்த கலங்கன ஒரு நிலைமையை இப்போ இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் முயற்சி செய்யும்போது, தொடர்ந்து நீங்கள் பயிற்சியை செய்யும்போது, இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இனி பயிற்சி தான் செய்யணும். முயற்சி எடுத்து நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே என்னென்ன இதில் திரைக்கதையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையை தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து பதேர் பாஞ்சாலியிலேருந்து இன்றைக்கி வந்த குற்றம் கடிதல் வரைக்கும் வித்தியாசமான ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இது எல்லாருக்கும் பொறுத்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லை. அதை விட முக்கியம் வந்து சினிமாவில் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. என்ன, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் கற்றுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த இடத்துல ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, மேற்கில் சூரியன் மறைந்து உலகம் இருட்டான போது பூமி பந்து பயந்து நடுங்கியது, இனி யார் என்னை காப்பாற்றுவார் என்று. அப்பொழுது ஒரு சிறு அகல் விளக்கு சொன்னது, நான் இருக்கிறேன் என்று சிறிய ஒளியை தந்தது அப்படின்னு. சூரியன் மறைஞ்சிட்டோம், ஆனால் நான் இருக்கிறேன் ஒரு சின்ன அகல் விளக்கு நம்பிக்கையோடு வந்துச்சு பார்த்தீங்களா. அப்படி ஒரு நம்பிக்கையோட சின்ன தீபம் தான் நீங்கள். ஒரு சேயிங் இருக்கு, இட் டசன்ட் மேட்டர் ஹவு மச் யூ ஹேவ், இட் ரியலி மேட்டர்ஸ் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். ஓகே, நீ எவ்வளோ இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, இந்த இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ராஜேஷ் சார் மாதிரியோ, அரண்யமணியன் சார் மாதிரி, பாக்யராஜ் சார் மாதிரி நிறையா லெஜெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அகல் விளக்கு வச்சுக்கிட்டு இருண்டு கிடக்கிற நான் உண்மையை சொல்லணும்னா எப்பயுமே கதை பஞ்சம் திரைக்கதை பஞ்சம் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு பெரிய வாய்ப்பை காத்துட்ருக்கு. இந்த விளக்கு வந்து பெரிய சூரியனாக மாறும். வாழ்த்துக்கள். விருட்சமானால் மட்டும் பத்தாது, அது பாதுகாப்பாக பராமரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தனஞ்சயன் சார்கிட்ட ஒரு பெரிய டீமே இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்கிறதுக்குள்ளே சரவணன் முதல் கொண்டு பல பேர் ஃபோன் அடித்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் வச்சுக்கிட்டு இருக்காரு. வந்தால் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி கார்லேருந்து இறங்கினா ரிசப்ஷனில் இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு வந்து மேலே கிளாஸ் வரைக்கும் எனக்கு தெரியாதா, 3rd ஃப்ளோரில் இப்போ போயிடுவோன்னு. இருந்தாலும் அது ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோரில் கிளாஸுக்குள்ளே வர்ற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய டீம். அவங்களுடைய ஹார்டு ஒர்க்கு தான் அந்த பராமரிப்பு பாதுகாப்புன்னு சொன்னது. அதில் இன்றைக்கி மிஸ்ஸிங், எனக்கு எப்பவும் டீ கொடுக்குற பூங்கொடி என்னென்னு தெரியல, காலையில் ஆள் மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி வெற்றி பயணத்தை துவங்கிவிட்ட என்னுடைய மாணவர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் வாங்கன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டாரு. அவர் பேசுறதுல சிலதெல்லாம் புரியல. ஏன்னா நம்ம டி ராஜேந்திர பாணியில் அடுக்கு மொழியில் பிரமாமல் பேசினார். அவர் குரல் பேசும்போது புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் வேறு எதோ சொல்லும்போது புரியல, அப்படியே முழிக்கிறேன். அவர் பேசும்போது மட்டுமில்ல, திடீர்னு ராஜேஸ்வரி இங்கிலீஷில் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சரி அவர் தான் விட்டார்னு பார்த்தா சசி நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார். என்னங்கடா நம்மளை வாடுறதுக்குன்னு எல்லாருமே ஆளாளுக்கு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் சசி சொன்ன உடனே எனக்கு அதில் ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. என்னென்னா, அவர் விளக்கு தீபம் அப்படின்னு ஒன்றையுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இங்கிலீஷில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் பெட்டர் டு லைட் ஒன் கேண்டில் தேன் டு கர்ஸ் த டார்க்னஸ் அப்படின்னு. என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல சேயிங்கு, ஏன்னா இங்கிலீஷ் படிக்கலை அப்படிங்கிறதுனால இந்த சேயிங்கை படித்து அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்து இது பண்ணிட்டுருப்பேன். அப்படி படித்ததில் வந்து இந்த சேயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அதுக்கு அர்த்தம் பார்க்கும்போது தான் இருட்டுன்னு புலம்பிட்டு இருக்கிறத விட உன்னால் முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அதுதான் நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னுடைய லெட்டர் பேட்லேயே நான் அதுதான் எழுதி வச்சுருந்தேன். அதனால தான் இப்போ சரளமாக சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக மனசில் இருக்குது, திடீர்னு ஸ்பாட்டில் சொல்லுன்னா எல்லாம் கஷ்டம்.
ரொம்ப நாளாக மைண்டில் அது அப்படியே லெட்டர் பேடில் கீழே பார்த்து பார்த்து எங்காவது வந்தால் இந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்கு யாராவது பேசும்போது நம்மளும் 2 லைன் அடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இதாக இருந்தது. எதுக்கு இனம் பிரித்தாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மாதிரியே ஒரு உள்ளே வந்தோடனே, ஏன்னா எனக்கு வந்தோடனேயுமே சொன்னாங்க, சார் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிஃபார்மில் வந்திருக்கான்னு தனஜெயன் சொன்னார். என்னடா யூனிஃபார்ம்னு உள்ளே நுழைஞ்சா எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ஓ பரவாயில்ல, இன்றைக்கிங்கிறதுனால எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து, சார் நீங்கள் கூட எங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கணும் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டி இருக்குதுங்கிறத ஞாபகப்படுத்துகிறாங்க அவங்க. அதனால் நம்மளும் ஸ்டூடெண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஒயிட் ஷர்ட் அவங்க கூட போட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, என்ன நான் பரவாயில்ல நம்ம இன்னும் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற லெவலில். ஏன்னா அதுதான் நான் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சசி பேசும்போது நல்ல சில பாயிண்ட்டுகள்லாம் சொன்னாங்க. நம்ம ஆளுகளுக்கு சொன்னாலே சிரிப்பு வரும். என்னென்னா, ஃபங்க் ஆயிடாதீங்க, கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்களுக்கு அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். அவர் வந்து என்னென்னா குழப்பம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அப்படி இருந்தால் வந்தோம் அது இது அப்படின்னு சொல்லுவார். நான் ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபங்க் ஆயிடாத. என்னென்னா, பாலச்சந்திர சார் இருக்கார், பாரதிராஜா சார் இருக்கார், கேஜி எல்லாம் இருக்காங்க, மகேந்திரன் சார்லாம் இருந்தார். நம்ம போய் அங்கே புதுசாக என்னடா சாதிக்க போகிறோன்னு நான் ஃபங்காக இருந்தால் வந்திருக்கவே முடியாது. இல்லை நடுவில் பூந்து வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அதில் பூந்து வர முடிஞ்சது. அதனால் குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கடைசி கிளாஸில் கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சார் சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லியெல்லாம் இன்றைக்கி கூட என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி தான் சரியாக வருமா வராதான்னு இருக்குன்னு இறங்கி ஸ்டார்ட்னு ஆரம்பிச்சிட்டின்னா அப்புறம் உனக்கு வந்துடும், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைத்த ஸ்டூடெண்ட்டுகள் வந்து எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சமாச்சாரம். என்னென்ன இப்போ சொன்னாங்க, நான் ராஜேஸ்வர் சொல்லும்போது சொன்னார், அந்த காலத்தில் நான்லாம் ஒழுங்காக காலேஜுக்கு போகல, எல்லாம் ஒரே ஜாதி தான். ஆனால் என்னென்னா அப்படி போகாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி ராஜேஸ்வர் இங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு பிடித்தமான ஒன்றை தேர்வு செஞ்சார் இல்லையா, இல்லைன்னா டக்குன்னு வர முடியாது. நீங்கள்லாம் கிளாஸு கட்டடிக்காமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒன்று தேர்வு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்து அது மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. அதனால் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மிஸ் ஆனப்போ கூட எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. இல்லை தனஞ்சயன் சார் ப்ளீஸ், நான் ஒரு 1-2 கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2வது நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்க, இது வந்து ஃபினிஷிங் இப்படி பண்ணிக்கலான்னு, எனக்கு இன்னொரு 2-3 கிளாஸ் தேவைப்படுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இன்னும் அவங்கள செக் பண்ணி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணுமே. அது இல்லாமல் நான் பாட்டில் பாடம் நடத்திட்டு நான் பாட்டில் சரி முடிஞ்சது வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அப்படியே சார் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஆமாம் இன்னொரு 3-4 கிளாஸ் எடுத்தால் பெட்டராகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சார், நான் ஸ்டூடெண்ட்கிட்ட பேசி அது கண்டிப்பாக பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க. என்னென்னா, உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆர்வமாக இருந்தது. 2வது நீங்கள்லாம் நல்ல பேர் எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் கவலையும் இருந்தது. அதனால தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லினேன். அதே மாதிரி கிளாஸ் எடுத்தோம். அதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சாம்பிளுக்கு தான் ஒன்று சொல்லலாம். பசங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, டைலாக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சின்ன சிச்சுவேஷன் ஒன்று சொன்னேன். என்னென்னா, 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா வந்து மிலிட்ரிக்காரரு. அண்ணனும் பிடிக்கும், ஏன்னா தன்னை மாதிரியே டிசிப்ளினும் உள்ள ஆள். அண்ணன் பையன் 2 மகனில் அண்ணன் வந்து அப்பா மாதிரியே மிலிட்ரிக்கார மாதிரியே டிசிப்ளின் உள்ள, அதனால் அவருக்கு அவனை பிடிக்கும். சின்னவன் வந்து என்ன மாதிரி பாண்டியராஜ மாதிரி எங்கேயாவது தம் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதையாவது ஒரு தப்பு தண்டா சைட் அடிச்சுட்டு சுற்றுறது இப்படி. அதனால் அவங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இவன் வந்து இந்த தம்பி ஒரு லவ் பண்ணான். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போனார், வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். போய் பார்த்தா இவன் லவ் பண்ண பொண்ணு.
இப்போ இவனுக்கு ஒரே ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சுன்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் தயங்கி போய் அண்ணங்கிட்ட, அண்ணன் ஒரு சின்ன தப்பாகி போச்சுன்னு. என்னன்னு? இல்லை, நீங்கள் பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லைன்னா? ஆமாம். அண்ணி, உன் அண்ணி, அதை இருன்னு அவசரப்படாத, பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தியல்ல, பண்ணியாச்சுரா, இன்னி என்ன இருக்குன்னு? பண்ணியாச்சு, சரி, அது நான் லவ் பண்ண பொண்ணு. இட்ஸ் ஓகே. ஓகே, மறந்துடு, அண்ணியாக வர போகிறாங்கல்ல, இனிமேல் என்ன, அதனால் மறந்துடு, ஃபர்கெட் இட். இல்லைண்ணே, நான் ரொம்ப இது பண்ணேன், அண்ணியாக வர பிடிச்சிருச்சு எனக்கு, அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு, எல்லாம் பேசி முடிவு பண்ணி இனி மறந்துடுறேன். நீ இனிமேல் லைஃப் என்ன அப்படிங்கிறதான் யோசிக்கும் போது இப்படியெல்லாம் அவன் சொன்னோடனே திருன்னு அவன் முழிக்கிறான். இவனை எப்படி இவங்க அண்ணனை சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா, எப்படி சரி பண்ணுவான் அவங்க அண்ணன் இப்படி பேசினானே, இவனுக்கு எப்படி சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அடித்தார். சார், அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டன் தானே, அவன் இப்படி தானே பேசினான், மறந்துடு, அதனால் என்ன, நான் முடியவே முடியாது அண்ணின்னு சொல்லி சொன்னான். உடனே பரவாயில்லண்ணே, நீயே கட்டிக்கோ அப்படின்ட்டான் பாண்டியராஜன். என்னடா திடீர்னு இவன் நீயே கட்டிக்கோன்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு தானே வரப்போகுது, நானும் வீட்டில் தானே இருப்பேன் அப்படின்னு சொன்னா சார் அப்படின்னா. நானே ஆடி போயிட்டேன். நான் இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணவே இல்லையே, என்னடா இது அப்படின்னா. அப்படியே ஒரு செகண்டு அந்த லிவிங்ஸ்டன் ஆடுறானே இல்லையோ, அந்த அண்ணன் கேரக்டர் நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைப்பா வீட்டில் போய் கூட நினச்சி சிரித்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளுக்கு இது சொன்னேன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விகள் இருக்கும். என்ன கேள்விகள், அவங்க என்ன மாதிரி அதுக்கு எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு மட்டும் ஒரு குறை, இன்னும் கூட எனக்கு என்னென்னா, டைரக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு அவ்வளோ டைம் எனக்கு பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் ராஜேஷ் அவர்கள்லாம் பாராட்டினாங்க, என்னென்னா இவ்வளோ சீக்கிரமாக அது பண்ணிட்டாங்க அப்படின்னா. இது அவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கே இன்னும் தடுமாற்றமாக இருக்குது. நான் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு என்னென்ன இந்த பசங்கிட்ட என்ன சொல்கிறது, எது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும் எது அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நான் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா க்ரியேஷனுக்கு 4 பேர்த்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் இல்லையே, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிப்பேன். அப்புறம் எதாக இருந்தாலும் இப்போ ஒரு சினிமாவுக்கு மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். இது மெட்டீரியல் முக்கியம்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் சொல்லுவேன், இல்லை அந்த மண்பாண்டை செய்யலாம் குயவன், அவன் கை வச்சு அழகாக ஷேப் பண்ணி பிரமாதமாக டிசைன் பண்ணுவான், நல்லா இருக்கும். ஆனால் அந்த மண் சேர்த்துற பக்குவம், தண்ணியும் மண்ணை சேர்த்துற பக்குவம் சரியில்லைன்னா அது நிற்காது, அதுதான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருப்பேன் வீட்டில். இன்றைக்கி போனால் என்ன சொல்கிறது, நாளைக்கு போனால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் கேட்குற கேள்வியில் அவங்கள அறியாமையே நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு அது இது, நான் எப்படி அவஸ்தைப்பட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டைரக்டர் 5 பேப்பரில் டைலாக் எழுதி கொடுப்பேன். அவர் அப்படின்னு சொல்லி வாங்குவார். வாங்கிட்டு 5 பேப்பர் அப்படியே பார்ப்பார். பார்த்தோன்னே நடுவில் ஒரு இந்த பேப்பர் 2 பேப்பர் கிழிச்சு போட்டு அவர் பாட்டில் ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். நான் சொன்னேன், எனக்கு எப்படி இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கூப்பிடுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எங்கேயோ ஓரமாக போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் கூப்பிடுவார், யோ இங்கே வாயா, லிங்க் வரலன்னா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. விளையாடுறியா நீ, பின் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்கன்னு எழுதிட்டு வந்தேன், குறைடான்னு என்கிட்ட சொல்லலாம், இல்லை அதான் சரியில்லைன்னு சொல்லலாம், நடுவில் 2 பேப்பர் உருவனிங்கன்னா எப்படி சார் இருக்கு எனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சீனுக்கு இது போதியான எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணையா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறது ஒன்று கணக்கு வச்சுட்டு இருப்பார். அப்புறம் ஒரு சீனுக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு அவர் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு, இப்படியெல்லாம் என்னடா இப்படி பிடுங்கி போட்டாருன்னு நான் பங்காகவே இல்லை. நான் எடுக்கும்போது அந்த 5 பேப்பர் நான் என்ன நினச்சேனோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவர் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரிண்ணா. அவர்கிட்ட இருக்கும்போது அவருக்கு தகுந்த மாதிரி இருந்தோம்பா,
நான் தனியாக பண்ணும்போது எனக்கு தகுந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இப்போது எல்லா கலவையும் கொட்டியாச்சு உங்கள்கிட்ட. அதனால் என்ன மாதிரியே எல்லாருமே அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பத்தாது, இப்போ தான் பிகினிங் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. பிகினிங் நினச்சிட்டு டெய்லியுமே சினிமா பார்க்குறது, டெய்லியுமே நான் வந்து இன்னொன்று ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்ல மறந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னென்னா, முன்னால் உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து டேப் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம ப்ரெஸ் நீங்களா டேப் பண்ணிக்கிட்டு வீடியோ தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன டேப் பண்ணிட்டீங்களான்னா, இல்லை சார் அது சும்மா சும்மான்னு. இல்லையா, அது ஏன் முதல் நாள்லேருந்து பண்ணி தொலைலன்னு. ஏன்னா நீ முதல் நாள்லேருந்தே பண்ணியிருந்தா அது வந்து விசுவலாக எப்போ வேணாலும் போட்டு பார்த்துட்டு, இது வந்து அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட அதை வந்து உட்காந்தோன்னே ஒரு 1/2 hour இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், அவன் மென்டலாக ரெடி ஆயிடுவான். ஸோ புதிய விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் பேசிக்கெல்லாம் அவனுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து நான் வந்து முதலேருந்தே டேப் பண்ணால் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் அவர்கிட்ட சொல்லி, இனிமேலாவது இந்த மாதிரி நடத்துகிற பாடங்களை வந்து கொஞ்சம் டேப் பண்ணுறதோ, ஏன்னா இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. இல்லை இது ஒரு கேமரா வச்சு இது பண்ணுறதோ பண்ணோம் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வெறும் கேட்டு மட்டும் போனோம்னா மறந்துடும், குறிப்பெடுக்கிறதும் மறந்துடும். ஆனால் விசுவலாக இருந்ததுன்னு சொன்னால் அது மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் அது மாதிரி ஏதாவது பாஃப்டாவில் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நான் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இங்கேருந்து வெளியே போகும்போது இனிமே தான் டெஸ்ட் ஆரம்பம், நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதல்ல, இனிமே தான் பரீட்சை ஆரம்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து பழச அசை போட்டுட்டே இருங்க. சொல்லி கொடுத்த விஷயங்களை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சினிமா பார்க்குறது, நிறையா புஸ்தகங்களை படிக்கிறது, அந்த அப்சர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாளைக்கு எங்கள் வாத்தியார்கிட்ட நான் தங்கிட்டு எப்படி கற்றுக்கிட்டோமோ இல்லையோ, எங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எப்போவுமே தலைமை ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் பிளே ஒரு படத்துக்கு எப்படி கம்பீரமாக இருக்கணுமோ, நம்ம பாக்யராஜ் சார் பேச்சு மாதிரி இருக்கணும், சுவாரஸ்யமாக என்ஜாயபுளாக இருக்கணும் எல்லாராலையும், அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் பாக்யராஜ் சார் ஒரு விஷயம் நான் நினச்சதை அவரையும் சொன்னார். இப்போ ஃபீட்பேக் பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க, ஸ்க்ரீனில் பார்த்தோம். நீங்கள் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கீங்க, நிறைய கற்றுட்ருக்கா சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட காலம் ரொம்ப குறைவான காலம்ங்கிறத மறக்க முடியாது. அது ஆனால் இவ்வளோ மாஸ்டர்ஸை வச்சு உங்களுக்கு இந்த 5 monthஸில் உங்களுக்கு அதிகமாக உங்களை எக்யூப் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவர் தனஞ்சயன் சார். அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இங்கே இருந்து பாஃப்டாலேருந்து நீங்கள் வெளியே போய் மக்களை கற்றுக்கிறது இருக்கு, மக்களை படிக்கிறது இருக்கு, அது பெரிய படிப்பு. அது இனிமேல் தான் நீங்கள் எழுத போகிற ஸ்க்ரீன் பிளே, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய சவால் உங்களுக்கு காத்திருக்காது. இங்கேருந்து போகிறீங்க, உங்களை தூண்டி விட்டாச்சு, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் மட்டும் சரி, மற்ற எந்த மொழியிலையும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ், ஏவிஎம், வாகினி, விஜயா, இவங்க எல்லாருமே ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஒரு கதையில்லாக்கான ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு ஆரோக்கியமான சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. உலகத்திலேயே சினிமாவுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான ஒரு அடிப்படை முதுகெலும்பே ஸ்க்ரீன் பிளே தான். அது இல்லைன்னா எந்த ஜாம்பவான் நடித்தாலும் படம் நிற்காது. எப்பேற்பட்ட டைரக்டராலையும் அது இது பண்ண முடியாது. ஸோ எது முக்கியம் சினிமாவுக்கு, அது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். இன்றைக்கி சுத்தமாக தமிழ் சினிமாவுடைய தமிழ் சினிமா உலகத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்னு யாரும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னால் ஸ்க்ரீன் பிளே சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸ் எல்லாரையும் டைரக்டரை மாற்றி பார்த்துட்டாங்க இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. அதுதான் பெரிய ஒரு சங்கடம். எல்லா குட் ரைட்டர்ஸ் எல்லாருமே டைரக்டர்ஸாக போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கதை பஞ்சம் எவ்வளவோ, அதே மாதிரி திரைக்கதை எழுதுறதுக்கு பஞ்சம், நிறைய பஞ்சம். அதனாலேயே நம்ம பெருமை கொள்ளக்கூடிய படங்கள் அதிகமாக வர முடியாத நிலைமையில். இப்போது நீங்கள் ஸ்க்ரீன் பிளே படித்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேங்கிறது பெரிய ஸ்தானம், டைரக்டர் ஸ்தானத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே. அது இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸ் ஆகிறதுக்கு கூடாதுன்னு நான் உங்களை அப்ஜெக்ட் பண்ண விரும்பல.
ஆனால் நீங்கள் உங்களோட அந்த கம்பீரமான ஒரு ஸ்தாபனமாக எல்லாரும் அழைக்கக்கூடிய இவங்களை கூப்பிடணையா, இவங்க நம்ம படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுனையான்னு அவங்க ஏங்கணும், ஒரு ரைட்டர்ஸும் ஒரு ப்ரொடியூசர்ஸும். அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கணும். இல்லையா, நீ 3 படம் 4 படம் ஹிட்டு கொடுத்துட்டயா, நீ ஏன் வந்து இன்னொரு டைரக்டருக்கு எழுதிட்டு இருக்க, நீ டைரக்ட் பண்ணியா, எங்களுக்கு இத்தனை கோடி தரோம். 1 கோடியே வேணாம், இதுதான் என்னுடைய ஸ்தானம், என்னை நம்பி வா, நான் என் கதையை நம்பி வா அப்படின்னு எப்போ உங்கள் இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களோ, நீங்கள் அதுதான் உங்களுடைய பெரிய வெற்றி ஃபியூச்சரில். சும்மா டைரக்டராக போய் டவலில் போட்டுக்கிட்டு ஹேட் ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் ஜம்பமாக உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. இதில் எந்த மூலைக்கு. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ஸோ கிரேட் 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 கிரேட். குடும்பத்தில் எப்படி தாயன்பு எவ்வளோ பெருசாக நம்ம பேசுகிறோமோ அதே போல் சினிமா உலகத்தில் ஸ்க்ரீன் பிளே தான் ஆதாரம், ஜீவநதியே அதான், பெரும் மூச்சே அதுதான், பிரீத்தே அதுதான். அதை நீங்கள் யாருக்காக அடகு வச்சிடாதீங்க. இங்கேருந்து போனதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் உங்களை வந்து ஏன் டிஸ்கஷன் வா, ஓன் டிஸ்கஷன் வான்னு கூப்பிடுவாங்க, டிமாண்ட் இருக்கும். ஐ நோ தட். போங்க, ஆரம்பத்தில் பலருடைய கான்டாக்ட்ஸும் தேவை இந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் அதை நிரந்தரமாக்கிக்காதீங்க. நிரந்தரமாக ஒவ்வொருத்தையும் போய் டிஸ்கஷனில் உட்காருறது, திரும்பி வர்றது, அப்புறம் வீட்டில் அதை பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த போய் டிஸ்கஷன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பற்றி ஆச்சம் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜில் பலருடைய தொடர்பு உங்களுக்கு வேணும், பலருடைய நல்ல டைரக்டர்ஸை நீங்கள் டிஸ்கஷன் போகிறீங்களா, ஓகே. பட் அதை பெர்மனண்ட்டாக வச்சுக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. நீங்கள் ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் டைரக்டர்ஸ் பஞ்சம் வந்து போச்சுன்னா நீங்கள் டைரக்டராங்க. யாராச்சும் உங்கள் ஸ்க்ரீன் பிளே புரிஞ்சிக்க முடியல, உங்கள் ஸ்க்ரீன் பிளே நல்லா டைஜஸ்ட் பண்ணிட்டு படம் எடுக்க முடியல டைரக்டரால், நீங்கள் மேலே போயிட்டீங்க, டைரக்டர்ஸ் உங்கள் லெவலுக்கு மேலே வர முடியலன்னா நீங்கள் டைரக்டர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதில் அவசரப்பட வேண்டாம். எனக்கு பாஃப்டா இங்கே வரும்போதெல்லாம் எப்போயுமே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும். பொதுவாக நான் டிவியில் பார்க்குறது, சினிமா திரைப்பட நிகழ்ச்சிகளில் அந்த பூஜை போடுறது அல்லது ஆடியோ ரிலீஸ், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் தான் எப்போவுமே சினிமா பிரபலங்களை பார்க்க முடியும். ஆனால் பாஃப்டாவில் நுழையும் போதெல்லாம் இது என்னமோ சினிமா ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா பெரிய பிரபலங்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அது ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் தனஞ்சயன் சார். அவருடைய உண்மையான அன்புக்கும் கடுமையான உழைப்புக்கும் அப்பா பயங்கரமாக நானே சொல்லுவேன், சார் பயங்கர சாசு மாதிரி உழைக்கிறீங்க சார், நீங்கள் எங்களால் முடியாது சார் இது அப்படின்னு சொல்லுவேன் சார். ரொம்ப பெருமையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், ஐயோ அவர் மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உழைப்பு. ஒரு டிராஃப்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா அதை உடனே தெரிஞ்ச ரிசல்ட் தெரிஞ்சிடாது. 10 டிராஃப்ட் எழுதுங்க, 30 எழுதுங்க நீங்கள். ஸோ ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுல தான் இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்தானம் பெரிய பெரிய சினிமாவிலேயே உயர்ந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம் தான். உங்களை நம்பித்தான் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது இப்போ நான் நிச்சயமாக நீங்கள் உங்கள் முன்னால் வச்சு பேசினா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கிறதுக்காக மற்றவங்களை நான் தாழ்த்திட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கள் கிளாஸ் டைரக்ஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டே அதான் சொல்லுவேன். இது வந்து யாரும் கற்றுக் கொடுக்குற கலையே இல்லை. முதல்ல ஸ்க்ரீன் பிளே அது உங்களுடைய சொந்த அடையாளம். நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை சொல்லுவோம், பல உதாரணங்களை சொல்லுவோம், ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ மகத்துவத்தை சொல்லுவோம், இம்பார்ட்டன்ஸை சொல்லுவோம். ஏன்னா அதுதான் லேக்கிங் இன்னைக்கு தமிழ் சினிமாவில். ஸோ அதனுடைய மகிமை எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அன்றைக்கி ஆள் இல்லை. முட்டி மோதி தடுமாறி எங்கேயோ வந்து சேர்க்கிற காலம் வாழ்க்கையில் லாஸ்ட் டீலுக்கு வந்தாச்சு. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற தான் எச்சரிக்கையாக முன்னாலேயே சினிமானா எவ்வளோ மகத்துவமானது, ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம், எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறோம், உங்களை எக்யூப் பண்ண பார்க்குறோம், அவ்வளோதான். உங்களை உருவாக்குறோம்னு நினைக்காதீங்க. உங்களை உருவாக்குற அந்த திறன் அது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்கள் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற திரைக்கதையில் எத்தனையோ ஏற்றங்கள், திருப்பங்கள், ட்விஸ்ட் நிறையா வரலாம். எல்லாத்துக்கும் நிதானமாக இருக்க பழகி. வெற்றி, தோல்வி, ஏமாற்றம் எது வந்தாலும் சரி மனசு கூலாக இருங்க. நம்ம கேப்டன் தோனி மாதிரி. ஸோ இந்த கிரியேட்டிவ் பர்சன்ஸ் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மைண்டு கூலாக இருக்கணும். அதுக்காக நான் சொல்ல வந்தேன் டோனியை பற்றி. மற்றபடி டோனி ஜாப்லாம் நத்திங் உங்களுக்கு முன்னால்.
உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். உங்களை அனுப்ப இங்கே சிந்தாவுக்கு இருக்கிற பேப்டா மாஸ்டர்ஸ் இவ்வளோ நல்ல அற்புதமான மாஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி. எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சினிமாவுடைய புது மறுமலர்ச்சிக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ளே டிபார்ட்மெண்ட் தான் காரணமாக இருக்க முடியும். ஸோ அந்த மறுமலர்ச்சிக்கு காரணமான உங்களை வாழ்த்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நீங்கள் வெளியே போய் இன்னும் கற்றுக்க வேண்டியது இல்லை. எண்ட்லெஸ் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது ஒரு முடிவே கிடையாது. அது போயிட்டே இருக்கும். அது தொடர்கதையாக கடைசியில் லேர்னிங் தான். பட் பி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. வில் பவர் ஜாஸ்தி இருக்கணும் உங்களுக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கங்க முதல்ல. உங்களுடைய ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவேன், ஹெல்த்தை பார்த்து உங்கள் எழுத்தும் ஹெல்த்தியாக இருக்கும், சினிமாவும் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் அ லாட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். 18 வாரங்கள் 36 நாட்கள் ஏறத்தாழ 200 மணி நேரத்தில் 18 மாணவர்கள் திரைக்கதை எழுதி ஸ்பைரல் பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஏனெனில் ஜாம்பவான்கள் பலமுறை சொன்னது போல திரைப்படங்களுக்கு அடிப்படையே திரைக்கதைதான். அதை முழுமையாக கற்றுக்கொண்டு உள்வாங்கி அந்த நியதிகளின்படி இவர்கள் 18 பேரும் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய இந்த திரைக்கதையை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் செகண்ட் டிராஃப்ட், ஃபைனல் டிராஃப்ட் என்றெல்லாம் இதை மேலும் சிறப்படை செய்து தங்களுடைய வருங்கால திரையுலக வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று முதற்கண் வாழ்த்தி, இந்த 18 திரைக்கதைகளையும் நான் முழுமையாக பொறுமையாக ஒரு வரி விடாமல் படித்து பார்த்தேன். கூடவே நிறைய ப்ரூஃப் ரீடிங்கும் பண்ணேன். என்ன காரணம்னா, எழுத்து ஆர்வம் இருக்கின்றது, சில எழுத்து பிழைகளும் இருந்தன. ஆகவே நீங்கள் இந்த ஃபஸ்ட் டிராஃப்டை திரும்ப பெற்று செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட் எழுதும்போது உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பொறுமையாக ப்ரூஃப் ரீடிங்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாமே சிறப்பான முயற்சி தான், சிறப்பான எழுத்து தான், அத்தனையும் முத்துக்கள், மறுப்பில்லை. ஆனால் அதிலும் நாங்கள் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து பொற்பதக்கங்கள் வழங்க வேண்டும் என்று முதலில் முடிவு செய்தோம். மறுவாசிப்பில் அது 4ஆனது. மறு வாசிப்பில் 5ஆக வந்திருக்கிறது. முடிந்தால் 18 பேருக்குமே நாங்கள் கொடுத்திருப்போம். ஆனால் பெஸ்ட் அமங் த பெஸ்ட் என்று தான் நாங்கள் சொல்லிடுவோம். பெஸ்ட் அமங் த பெட்டர் இல்லை, பெஸ்ட் அமங் த பெஸ்ட் என்று தான் முடிவு செய்து இந்த 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 5 ஸ்கிரிப்டுகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். 5 நபர்களை விட அந்த ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் மற்றவர்களெல்லாம் எழுதியதில் குறை இருக்கிறது என்று போல் இல்லை. என்ன சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, முழுமையான ஸ்கிரிப்ட் எழுதாமல் சில காட்சிகளுக்கு பிறகு சினாப்சிஸ் மாதிரி ஒன்லைன் மாதிரிலாம் எழுதியிருக்கீங்க. அதையும் நீங்கள் முழுமையாக எழுதி கொடுத்திருந்தால் எங்களுக்கு செலெக்ஷனே கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் செய்யாத சிலர் அதை நீங்கள் மீண்டும் ஒவ்வொரு காட்சியும் காட்சிப்படுத்தி ஆக்ஷன், டயலாக்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதும்போது அது முழுமை பெறும். அவ்வாறு செய்யாத காரணத்தினாலே நீங்கள் போட்டியிலிருந்து நீங்களாகவே விலகியிருக்கிறீர்கள், நாங்கள் விலக்கவில்லை. ஆகவே இந்த 18 படைப்பாளிகளிலிருந்து 5 படைப்பாளிகளின் திரைக்கதைகளை மிகுந்த பொறுப்புடனும் கவனத்துடனும் அக்கறையுடனும் உங்கள் மேலுள்ள அன்பின் காரணமாகவும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவசரப்பட்டு எதையுமே செய்யலை. ஆகவே இந்த 5ம் வேறு வேறு பாணியில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் மனதில் கொண்டோம். டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் என்று சொல்லுவோமே,
அந்த பாணி, அந்த டைப் வேறு வேறு பாணியில் இருக்கின்றன. முழுமையான ஸ்கிரிப்டாக இருந்தது. அப்படிப்பட்ட 5 ஸ்கிரிப்டை தான் நாங்கள் இருந்து பொறுப்பதக்கத்துக்கு தகுதியானவை என்று தேர்ந்தெடுத்தோம். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், வீக்கெண்ட் கோர்ஸ் மட்டுமே அட்டன் பண்ண 3 பேர் பரிசு பெறுகிறார்கள். வீக்கெண்ட் கோர்ஸ், டைரக்ஷன் கோர்ஸ் ரெண்டுமே அட்டன் பண்ணுற 2 பேர் பரிசு பெறுகிறார்கள். அதுவே ஒரு சிறப்பு தான். அதில் கூட பாருங்கள், வீக்கெண்ட் கோர்ஸுக்கு ஒரு படி மேலே. இவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு முன்பாக அவர்கள் எழுதிய திரைக்கதைகளின் ஒரு சிறு சுருக்கமான அறிமுக உரையை சொல்லி உங்களை மேடைக்கு அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் வந்து திரு இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்கள் உடனிருக்க, திரு மகேந்திர சார் அவர்கள் கையிலிருந்து பொற்கரங்களிலிருந்து இந்த பொற்பதக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து ஒன்றும் ரேங்கிங்லாம் இல்லை. இந்த 5லேருந்து எல்லாரும் சமம்தான் என்ன. அதனால் இதில் யாரோ ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் நினச்சிடாதீங்க. உங்களுக்கே தெரியும், நான் எதானாலும் உடனே சரித்திரத்துக்கு போயிடுவேன், இப்படி வரலாற்றுக்கு போயிடுவேன் அப்படின்னு. 1947 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் வந்தது. அந்த காலகட்டத்தில் மிக நீண்ட படம் அது. 3.5 மணி நேரம் ஓடும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கெல்லாம் நைட் அந்த படத்தை போட்டுருவாங்க. புண்ணியத்துக்கு புண்ணியம், பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கு. ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி வரைக்கும் அந்த படம் ஓடும். ஏன்னா 6-7 இன்டர்வல் இருக்கும். கிராமத்துல எல்லாம் 2 ரீலுக்கு ஒரு தடவை இன்டர்வல் விடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பெரிய ஸ்கூல் இந்த மாதிரி கியூப் சிஸ்டம்லாம் கிடையாது இல்லையா. நாங்களாம் அந்த மாதிரி படம் பார்த்தவங்க தான். சாதாரணமான ஒரு 14 ரீல் படத்தையே நான் 4 இன்டர்வலில் பார்த்துருக்கேன். 6 இன்டர்வல் 7 இன்டர்வல் விட்டு இந்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியை படத்தெல்லாம் காமிப்பாங்க கிராமத்தில். சிங்கிள் ப்ரொஜெக்டர். அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த படத்தில் ஒரு இளவரசி ஒரு போட்டி வைப்பாள். நான் போடும் விடுகதைகளுக்கு சரியான பதில் சொல்பவர்களை நான் மணந்து கொள்வேன், இல்லை என்றால் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்று. பலர் முயற்சி செய்வார்கள். அதில் 999 பேர் தலை இழந்து விடுவார்கள். கடைசியில் கதாநாயகன் வந்து சரியான பதில்களை சொல்லி அந்த இளவரசி தூண்டிய ராஜகுரு தலையை 1000வது தலையாக வாங்கி விடுவார்கள். அந்த கதாநாயகன் அந்த இளவரசியை மனம் செய்து கொள்வான். அதற்கு 3 க்ளூ கொடுப்பாங்க. சாருக்கு தெரிஞ்சிருக்கும், சுதாமதி என்ன கதி என்று ஒரு கேள்வி. அதுக்கு தான் யாராலுமே பதில் சொல்ல முடியாது. பாக்கி 2க்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது அந்த ராஜகுரு சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். அதுக்காக சுதாமதி என்ன கதி என்று ஒரு கேள்வி வைப்பான். அது யாராலுமே சொல்ல முடியாது. கதாநாயகன் கண்டுபிடிச்சு அந்த சதிகாரன் இந்த ராஜகுரு தான் என்று சொல்லி அவன் அவளை மணந்து கொள்வான். அப்படி ஒரு கதை. அதுக்கு 3 குழு கொடுப்பாங்க. அப்புறம் ஆரவல்லின்னு ஒரு படம் வந்தது. ஜீவர்லட்சுமி நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் 3 கேள்வி கேட்பாங்க. அதில் 3 போட்டி வைப்பாங்க. அதில் வின் பண்ணுறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிறைக்கு போகணுன்னா ஒரு அறிவிப்பு தண்டோரா போட்டு சொல்லிடுவாங்க. பலர் முயற்சி செய்வார்கள், அதில் தோல்வி அடைந்து விடுவார்கள். அதில் பல க்ளூலாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தூக்கி என்று ஒரு படம் வந்தது. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்ற 5 நெறிகளை நான் முறிக்கிறேன் பார் என்று கதாநாயகன் புறப்படுவான். ஆனால் அப்படியே தான் நடக்கும். அவனுடைய மனைவியை அவனை கொலை செய்ய திட்டமிடுவாள். அவனுடைய உயிர் நண்பன் அவனை காப்பாற்றுவான். இப்படி ஒரு 5 நெறிமுறைகளை வைத்து ஒரு படம் வந்தது, தூக்கி என்று ஒரு படம். இப்படி பலவிதமான க்ளூஸ் கொடுத்து கதை எழுதுவது ஒரு பாணி. புதையல் என்று ஒரு படம் கமால் பிரதர்ஸ் என்பவர்கள் தயாரித்தார்கள். சிவாஜி கணேசன், பத்மினி, சந்திரபாபு, டிஎஸ் பாலையா 4 முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். அதிலே சில க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதாவது அடிவானுக்கும் தொடுவானுக்கும் இடையிலே, கங்கை ஊறும் இடத்திலே, காக்கை மூக்கின் நிழலிலே, கன்னி பெண்ணின் கையிலே ஒரு புதையல் கிடைக்கும் என்று ஒரு குறும்புக்கார ஒருத்தன் எழுதி ஒரு கிணற்று சுவற்றிலே அதை பதித்து வைத்து விடுவான். இதை பார்த்த டிஎஸ் பாலையா அந்த கிணற்றுக்குள்ளே தான் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல கன்னி பெண்களை கயிற்ற கட்டி உள்ளே இறக்கி தேடி கண்டுபிடிக்க சொல்லி அவர்கள் உயிர் போய்விடும்.
இறுதியில் சிவாஜி கணேசனும் பத்மினியும் அதை கண்டுபிடித்து அந்த என்னன்னா அந்த கிணற்று உரை இறக்கியிருப்பாங்க இல்லையா, உரை கிணறுன்னு, அதில் ஒரு இடத்துல ஒரு பொந்து இருக்கும், அதில் ஒரு காக்கா பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த குறும்புக்காரன் அந்த காக்கா பொம்மை அந்த மூக்குக்கு கீழே ஒரு பேப்பரில் ஒரு விடை இருக்கும். கடைசியாக அதை தேடி எடுப்பார்கள். அதில் எழுதியிருக்கும், ஏயா உங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்கி இப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களே, உங்கள் நேரந்தாயா புதையல் என்று முடித்திருப்பார்கள். அருமையான பாடல் நிறைந்த படம் அது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்லாம் அதில் இருக்கும். சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திரத்தை தெரிச்சேலை எடி நம்ம தென்னாட்டின் என்று ஒரு அருமையான பாடல். அப்படியெல்லாம் அந்த படத்தில் குழு கொடுத்து அதன் மூலமாக திரைக்கதை எழுதுவது. அப்படி உங்களில் ஒருவர், அதுக்கு தான் இவ்வளவு பீடிகைன்னு சொன்னேன், உங்களில் ஒருவர் பல குழு கொடுத்து ஒரு புதையலை கண்டுபிடிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். இது இந்த சிந்தனை எனக்கு பிடித்தது. இது ரொம்ப பழைய சிந்தனையாக இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் திரைக்கதை எழுத முடியும் என்று, அதுவும் அவர் ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக வைத்து தன்னுடைய சொந்த கற்பனையில் அந்த குழுவெல்லாம் கொடுத்து, ஃப்ளாஷ்பேக்கில் ராஜேந்திர சோழன் காலத்திலே புதையுண்ட ஒரு புதையலை இன்றைய காலகட்டத்திலே கதாநாயகனும் கண்டுபிடிக்கிறார்கள் என்று அந்த திரைக்கதை எழுதியிருக்கின்றார். ஆகவே அந்த சிறப்பான திரைக்கதை எழுதிய எம் லோகநாதன் ஒரு பெண் கதாபாத்திரத்தை கதாநாயகியை முன்னிலைப்படுத்தி அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இப்பெல்லாம் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, அரிதாகிவிட்டன. இப்போதான் சில படங்கள் 1-2 அப்படி வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் கதாநாயகிக்கு முக்கியத்துவம், ஆனால் அவருக்கு சரியான நடிகை கிடைக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி கிடைத்தால் சிறப்பான ஒரு திரைப்படமாக உருவாகக்கூடிய திரைக்கதை எழுதியிருக்கின்றார் கௌரி சங்கர். மெழுகுவர்த்தி என்ற மகாபாரதத்தில் விதுரன் கதாபாத்திரம் ரொம்ப அருமையான கதாபாத்திரம். ஒரு சேடி பெண்ணுக்கு பிறந்திருந்தாலும் அவனும் வில்வித்தையிலும் விவேகத்திலும் சிறந்தவன். விதுர நீதி என்று ஒரு நூலே உண்டு, அறிவு நூல் உண்டு. அவன் மட்டும் மகாபாரத போரிலே கலந்து கொண்டிருந்தால் கௌரவர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பார்கள். அவன் வில்லை முறித்து போட்டுவிட்டு விலகி சென்று விடுகின்றான். அப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரம் விதுரன். இவர் மகாவிதுரன். இவர் மற்றவர்கள் முயற்சி செய்யாத இச்சிகாக் பாணியில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ட்ரை பண்ணியிருக்கார். ஆகவே அந்த திரைக்கதையும் சிறப்பாக இருந்ததால் மகாவிதுரன் எழுதிய கொலை பழி திரைக்கதை. யாரும் இதுவரை முயற்சி செய்யாத ஒரு சற்று கடினமான ஒரு கதைக்கருவை எடுத்து கையாண்டிருக்கிறார். ஒரு நார்மலான ஒரு ஆண் ஒரு திருநங்கையுடன் தொடர்பு வைக்கும். இது ரேசர்ஜ் எட்ஜ் என்று சொல்வார்கள். கத்தி முனையிலே நடக்கின்ற அந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா ஆண் பெண் காதலை வைத்து ஆயிரக்கணக்கான கதைகள் படங்கள் வந்து விட்டன. ஒரு முழுமையான ஆண் ஒரு திருநங்கையுடன் காதல் கொண்டு
உறவு கொள்ளுகிறான் என்ற ஒரு சிந்தனை. அதில் அந்த அந்த ஆணாக பிறந்து திருநங்கையான அந்த கதாபாத்திரம் எப்படி திருநங்கை ஆனது என்பதை மிக மிக விரிவாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். சொல்ல போனா அந்த பகுதியை இருந்து ஒரு தனி டாக்குமெண்ட்ரியாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு அதிலிருந்து அவ்வளவு விரிவாக அவ்வளவு ஆய்வு செய்து அவ்வளவு சிறப்பாக அதை எழுதி அப்படி ஆக்கப்பட்ட அந்த திருநங்கை மீது வழக்கமான ஒரு கதாநாயகன் அவன் உறவு கொள்ளுகிறான், காதல் கொள்ளுகிறான், அவர்கள் சேர்ந்து அப்படி என்ற ஒரு திரைக்கதை இருக்கிறார். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதையை நான் நினைக்கிறேன். அதாவது திரைப்படங்களில் அவர் எம் வினோத்ராஜ், என் பெயர் கயல். எழுதியிருப்பதால் நான் ஆங்கிலத்திலே பேச வேண்டியிருக்கிறேன். Hallucination due to drug use, dream-like situations, surrealism, magic realism, all rolled into one. Only 4 main characters. Karthik loves Meera, who is a stage artist. Varun is a playwright, actor and director. Varun also loves Meera, and a triangular love story. But she despises him in spite of the fact that she acts under his direction. Varun tactfully invites both Meera and Karthik under the pretext of drama rehearsal for Meera. Karthik and Meera go to Varun's house and he induces them to take drug injections. When Meera goes into an unconscious state, Varun seduces her. Karthik is also now in a hallucinated stage and bedridden. He is looked after by another young girl, Kalai, who is actually Varun's assistant, director's assistant, who incidentally falls in love with Karthik. In his hallucinations, Karthik feels as though he is visiting many places, meeting different people. After about 6 months, he regains his original consciousness due to doctor's treatments and Kalai's constant care of him. When he recovers fully, he comes to know from his mother that Meera has already committed suicide and it was only Kalai who looked after him. The script is really mind-boggling, and it appears as though the student himself had written it in a trance. ஒருவேளை இவரும் அந்த நிலைக்கு போய் எதிர்ப்பாரோ என்று சந்தேகம் ஒரு அளவிற்கு. அவ்வளவு சிறப்பாக விண்மீன் எதிரில் என்று சுரேஷ் பாபு. பதக்கங்களை தன் பொற்கையால் வழங்கிய திரு மகேந்திர சார் அவர்களுக்கும், பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் ஜாம்பவான்களுக்கும், இந்த பதக்கங்களை பெற்றுக்கொண்ட சிறப்பாக திரைக்கதை எழுதிய உங்கள் அனைவருக்கும் என் மனங்கறிந்த பாராட்டுக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் கேரியர். நன்றி, வாழ்க. என்னோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்டோடனே அதுக்கு டக்குன்னு என்ன தெரியாமல் நான் ஒரு பதில் சொன்னேன். இங்கே டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நாளைக்கு கேமராமேன் டைரக்டராக வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எடிட்டராக எடுத்துகிட்டு டைரக்டராக வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாருமே வர்றதுக்கு இருக்காங்க. அவர் என்ன கேட்டாருன்னா என்கிட்ட, சார் நீங்கள் சென்டிமெண்ட்டு, லவ் ஸ்டோரி, ஃபேமிலி இப்படியெல்லாம் படம் எடுத்துருக்கீங்க, ஒரு சஸ்பென்ஸ் படம்னா எப்படி இருக்கணும் அது சொல்லுங்கள் சார் அப்படின்னா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்லை, ஒரு சஸ்பென்ஸ் படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாரு. அப்போது நான் சொன்னேன், சினிமாவே சஸ்பென்ஸ் படம் தான்,
சினிமாவே சஸ்பென்ஸாக இருக்கு. நீ என்ன அடுத்த சீன் என்னன்னு தெரியாமல் இருந்தால் தான் அது சினிமா. அடுத்த சீன் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டால் அது வந்து கரெக்டான சினிமா இல்லை. அதனால் எந்த சினிமா எடுத்தாலும் சினிமாவே சஸ்பென்ஸ் படம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதனால் என் ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்கிறது பொதுவாகவே ஜென்ரலாகவே அதுதான். நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த சீன் என்னன்னு தெரியாமல் இருந்தால் தான் அதுதான் சினிமா. அதனால் அது ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிறவங்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அது கரெக்டான ஒரு இது. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். பாஃப்டாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, பாஃப்டாக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோடு வெளியே போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நன்றி சொல்லணும். அப்படி என்ன பாஃப்டா செஞ்சிடுச்சு, பாஃப்டா அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு அருமையான களம் அமைத்து தர்றது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஒரு 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு கோலம்பாக்கத்தில் தெரு தெருவாக சுற்றினா கூட 5 மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை கற்றுத்தரேன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம். அதாவது அவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு கலை, அதோடைய நுணுக்கங்களை கற்றுத்தரத்துக்கு இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை விட மிக மிக குறைந்த ஃபீஸில், அதை விட முக்கியமாக அந்த ஃபீஸுக்கும் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பொருத்தமே இருக்காது. ஏன்னா பல மடங்கு, அது எத்தனை மடங்குன்னு குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, பல மடங்கு இங்கே ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தி அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பித்து ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக் கொடுத்த பாஃப்டாவுக்கு அதுக்கு தனியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இங்கே நிறைய மாஸ்டர்ஸு எங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே கற்றுக் கொடுத்தாங்க. அதில் பெரிய சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் குறைஞ்சது 15-20 வருஷங்கள் இருக்கும். ஸோ டோட்டலாக எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கலந்து ஒரு 50 வருஷம் வருதுன்னு வைங்களேன். அந்த 50 வருஷ காலத்தை 5 மாதமாக சுருக்கி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவுடைய அவங்களுடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா டைம் ட்ராவலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துடலாம், டைம் மிஷினை யூஸ் பண்ணி காலத்தை சுருக்கலாம். அப்படியாப்பட்ட சயின்ஸ்னால் அந்த சயின்ஸ் கூட இன்னும் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் ஆகலை, பாஃப்டாவில் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகளில் எத்தனையோ உறவுகள் கிடைச்சிருக்கும். அத்தனை உறவுகள்லையும் மீறி ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு ஒன்று இருக்குதுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஒரு தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா இவங்கெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது வேறு விஷயம். எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு முக்கியமான ரோல். அது ஒரு சில இடங்களில் அமையும் போது அந்த மனிதன் நிச்சயமாக மிகப்பெரிய வரம் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லலாம். அது பேரண்ட்ஸே ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமையிறது ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ பேரண்ட்ஸு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல. ஸோ அவங்க பேரண்ட்டே ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது ஆசிரியர்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் அவருடைய மாணவர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து தோளோட தோள் சேர்த்து அவருடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வச்சு இயல்பாக அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரத்துக்கு செய்யக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸு எங்கள் பேட்சுக்கு கிடச்சிருக்காங்க, எங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஈகோ கொஞ்சம் கூட இல்லாமல் எங்கள் கூட சரிக்கு சமமாக உட்காந்து எங்களுக்கு தோளோட தோல் நின்று எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. திரைக்கதை மன்னர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள், திரு கே ராஜேஸ்வர் சார் அவர்கள், திரு சசி சார் அவர்கள், திரு தனஞ்சயன் சார் அவர்கள், திரு அரந்தை மணியன் சார் அவர்கள், திரு மனோபல சார் அவர்கள், கருந்தேல் ராஜேஷ் சார் அவர்கள், இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட லெஜண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். கடைசியாக பாக்யராஜ் சார் சொன்னார், நல்ல சத்தான விதைகளை விதைச்சிருக்கோம் அப்படின்னது. எவ்வளோ சத்தான விதைகள் விதைத்தாலும் மண் ரொம்ப முக்கியம். தரமான மண்ணில் விழுந்த விதை தான்
செடியாக மரமாக முளைச்சி பலன் தரும். ஸோ இந்த சத்தான விதைகளாகிய நாங்கள் பாஃப்டாங்கிற தரமான மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கோம். இந்த விதைகள் நாளைக்கு ஒரு திரைக்கதை எழுத்தாளர்களாக வளர்ந்து எல்லாருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வோம். ஸோ இந்த வாய்ப்பு அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கர்வத்தோடு சொல்லுவேன், பெருமையோடு சொல்லுவேன், காலம் இருக்கும் வரை பாஃப்டாவினுடைய முதல் பிள்ளைகள் பாஃப்டாவினுடைய தலைப்பிள்ளைகளாக வெளியே வந்திருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சூப்பராக பேசினாரு. மிக மிக நன்றி. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதே மாதிரி நல்ல திரைக்கதை எழுதி எங்களெல்லாம் மகிழ்விக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு வாழ்த்துறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு நம்முடைய ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உங்கள் எல்லாருக்கும் விருது கொடுத்த மகேந்திரன் சாருக்கு என்னுடைய மனப்பார்ந்த நன்றி. கான்வெகேஷனுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் தான் ராஜேஷ் சார் தான் வந்தார். நானே ஒரே மாதிரி ஆகிட்டு, ஐயோ நான் ட்ரெஸ் போட்டு வரலையே ப்ராப்பராக அப்படின்னு. நான் இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது, இங்கே எல்லாம் சுற்றிட்டே இருந்தேன். ஸோ ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. நம்மளுக்காக இன்றைக்கி சசி சாருக்கு ஷூட்டிங் இருந்தது. நான் ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கான்வெகேஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லும்போது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்காக இன்றைக்கி நம்ம கூட, அதுதான் சசி சார் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு, மாபெரும் அன்பு. அவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்காக இங்கே வந்து உட்காந்துட்டு இன்றைக்கி உங்களோட இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் வந்திருக்காரு. ஸோ அதுதான் பாஃப்டானுடைய மிகப்பெரிய என்ன சொல்கிறது வரம் நான் சொல்லுவேன். அதாவது அந்த அன்பு, அந்த வரம். இதோட இந்த ட்ரைனிங்கில் நிறைய பேர் இன்வால்மெண்ட் இருக்குது. மனோபல சார் ரெகுலராக வந்து நிறைய டீச் பண்ணார். பாண்டிராஜ் சார் முதல்ல ஒரு 2 months ரெகுலராக வந்து டீச் பண்ணியிருந்தார். அதோடு சேர்த்து நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸாக கூப்பிட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரைட் ஃப்ரம் மணிகண்டன், காக்கா முட்டை மணிகண்டன், நலன் குமாரசாமி, அதில் ஆரம்பித்து நிறைய பேர், அமித் ஃப்ரம் ராஜதந்திரம், நிறைய பேர் நம்ம கூப்பிட்டப்பெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய பேரை அழைக்கணும்னு நினச்சிருந்தேன். பாகிரா சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு கோர்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி மினிமம் வீல் ஹேவ் 6 months. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நாங்களே ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் ஆரம்பித்தோம், அது எங்களுக்கும் ஒரு அனுபவம். பட் சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச்லாம் வந்து ஒரு 6 மாதம் மினிமம், ஒரு 24 weeks 25 weeks வச்சா தான் இன்னும் நிறைய டீட்டெயிலாக கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக நாங்கள் அது பண்ணுவோம். அடுத்த பேட்ச் ஜனவரியில் வரும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் பேட்ச் வரும். இப்போது இந்த கோர்ஸ், இந்த இன்ஸ்டியூட்டுக்கு, இந்த ஒரு அகாடமிக்கு நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர். நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்களோ பாஃப்டா பற்றி, அதுதான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து இந்த மாஸ்டர்ஸ்ன்றது டைரெக்டாக எடுத்துக்க ஒரு உதவி பண்ண போகுது. ஸோ நீங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணி சாதனை பண்ணணும் இந்த டைமில் வாழ்த்துறேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ கேம் அண்ட் தேங்க்ஸ் டு behind-roots.com. ஏன்னா அவங்க ஆல்வேஸ் எல்லாத்துலேயும் எங்களோட சப்போர்ட் வந்து behind-roots.com. நெக்ஸ்ட் இதுலேருந்து சாருடைய எல்லா ப்ரோக்ராமையும் கண்டிப்பாக பாகிரா சாருடைய எல்லா ப்ரோக்ராமும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா யார் வந்து கேட்டதுன்னா, இது வந்து சார் சொல்ல, நான் சூர்யா சாரை போய் பார்த்து பேசியிருந்தேன். அப்போ சொன்னார், என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து மிட் கோர்ஸில் என்கிட்ட சொன்னார், பாகிரா சார் கோர்ஸில் எனக்கு டிவிடி பண்ணி கொடுங்கன்னாரு. ஐயோ பாதி ஆகிடுச்சு, இப்போ போய் கூட்டு வர முடியாது அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக பாகிரா சார்தும் முக்கியமான எல்லா மாஸ்டர்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்க்கெலாம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, எப்படி ஸ்க்ரீன் பிளே வந்து பாகிரா சார் சொல்லித்தராரு, எப்படி ராஜேஷ் சொல்லித்தராரு, எப்படி சசி சார் சொல்லித்தராருன்னு கண்டிப்பாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளெஸ் யூ அண்ட் டூ வெல். பாஃப்டாவின் கதவு உங்களுக்கு எப்பவுமே திறந்திருக்கு. அதுக்காக தான் இந்த அகாடமி விட்டு வெளியில் போகிற, அதாவது ஃபர்தராக கோர்ஸ் எதுவும் கண்டினியூ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து பெர்மனெண்ட் ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். யூ ஆர் அ ப்ரௌட் அலுமினை, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் ஆக்சஸ் த லைப்ரரி எனி டைம். எப்போனாலும் நீங்கள் லைப்ரரி ஆக்சஸ் பண்ணலாம், எப்போனாலும் இங்கே வரலாம், சினிமாவுக்கு வரலாம். ஒரே கண்டிஷன் மட்டும் தான் ஐடி கார்டோடு வரணும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே we are proud about wearing the ஐடி கார்டு, அதை போட்டு மட்டும் வரணும், அவ்வளோதான், வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. அண்ட் இந்த கான்வெகேஷனில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சிறப்புகள் காத்திருக்கு. அண்ட் இந்த கதைகள்லாம் படித்து எல்லாத்தையும் படித்து ஆராய்ச்சி, ஒரு பக்காவாக ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ஃபீட்பேக் கொடுத்த அரந்தை மணியன் சாருக்கு மிக மிக நன்றி. ஏன்னா ராஜேஷ் அங்கே சுற்றிட்டு இருக்காரு, நான் வேறு வேலை சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும், அது பிறகு நாங்கள் படிக்கணும்னு இறங்கணும். அது பிறகு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்கிரிப்டெல்லாம் நாங்கள் படித்தோம். ஸோ அவருக்கு மிக மிக நன்றி. ராஜேஷ் எவ்ரி வீக்கெண்ட் பெங்களூர்லேருந்து வந்து கலந்து கொண்டு எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, இது ஒன்று பிகினிங் தான். இப்போது அடுத்த கட்டமாக நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வரணும். மண்டே வந்து மணியன் சாரோட உட்காந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டும் நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்.
எப்படி நான் அடுத்த கட்டம் போகணும், இது உங்களுடைய கதையாக நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் இன்னும் அந்த பெஸ்ட்டான லெவலுக்கு வரல, ஒரு 5 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த கோல்டு அவார்டுக்கு ஏன் வரலன்ற மாதிரி அந்த கதையை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் மணியன் சாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோம். we are available, நாங்கள் அவைலபிள், நான் அவைலபிள் இருக்கேன். எப்போனாலும் வந்து நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம். மணியன் சாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கதையை மெருகேற்றுங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அதுதான் இந்த கோர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஃபைனலான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 3 monthஸில் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது அப்படியே விட்டிங்கன்னா அதோட மறந்துடுவீங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு தான் ஏதாவது அடுத்த கட்டம் போக முடியும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி நீங்கள் பாக்யராஜ் சார்ட்டையோ இல்லை சசி சார்ட்டையோ ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களுக்கு டைம் என்னென்னா ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனி டைம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோட முடிச்சுக்காம அடுத்த கட்டம் போங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள்.